கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் தியானத்தை நாம் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம் இப்படியாய் நமக்கு உரைக்கிறது. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கண்டார்கள். அருமையான தேவஜனமே, இங்கே இரண்டு விதமான கான்செப்டோடு கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை விளக்கிறார். இரண்டு விதமான கான்செப்டும் சீஷர்கள் உணர்ந்ததை இந்த வேத வசனம் மிக மறைவாக நமக்கு காண்பிக்கிறது. இப்போ நீங்க மிக கவனமா இந்த நான் சொல்ல போற வார்த்தைகளை நீங்க கேட்கிறவங்களா நீங்க இருக்கணும். இதிலே 37வது வசனத்தில் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. என்ன வசனம் சொல்லுது? அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு அது தண்ணீரால நிரம்பி அது மூழ்கிற தன்மைக்கு, அந்த கப்பல் போகிற நிலையை காற்றினாலும் கடல் கொந்தளிப்பினாலும் யார் உணர்றாங்க? சீஷர்கள். இந்த உணர்வுல பயந்தவர்கள் தன்னை காற்றில் ஏறாத ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியுது. அது யாரா இருக்கிறாரு? ஜீசஸ். இவங்களுக்கு ஜீசஸை பத்தி அப்ப அதிகமா ஒன்றும் தெரியாது. ஏதோ அவரோட போனாங்க வந்தாங்க. அவர்தான் தேவன் என்று தெரியாது. அன்றைய நாள் நீங்க 2000 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா, இப்ப அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றார். அது அமைதலாகுது. அது சாதாரண அமைதல் என்று இங்கே வேத வசனம் சொல்லவில்லை. 39வது வசனத்துல மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. They are crying for peace. காற்று கடல் கொந்தளிப்பு ஒரு சமாதானத்தை தழுவ வேண்டுமே என்று கிரைஸ்ட் எழுப்புறாங்க. ஆனா கிரைஸ்ட் யாருன்னா அவங்களுக்கு சரியா. இப்ப இயேசு சுவாமி இத அதட்டி முடிச்ச உடனே இப்ப யாருக்கு பயப்படுறாங்க? ஜீசஸுக்கு பயப்படுறாங்க. நீங்க அந்த சூழ்நிலையில எதிர்பார்த்துங்க. அந்த சூழ்நிலை ஒரு வாழற ஒரு ஆளா பாருங்க. அந்த கப்பல்ல இப்ப வேற யாரும் இல்ல. வெளிப்புறம் கொந்தளிச்சது. இப்ப உள்புறத்தில் இருக்கிற ஜீசஸ் இது ரெண்டையும் அதற்றா நிக்குது. இப்ப பயம், காற்றும் கடல் நின்னு போச்சு, அதுல பயம் போயிடுச்சு. இப்ப இவர் மேல பயப்படுறாங்க. இப்படி இவர் எப்படிப்பட்டவரோ, ஒருவேளை நம்மளை எதுக்காக அக்கறைக்கு கூட்டு போறாரோ, நம்மளை காலி பண்ணிடுவாரா, இல்ல அவர் உயர்றதுக்காக நம்மளை எங்கன்னா அடிச்சு தள்ளி தாழ்த்திட்டு அதுக்குதான் இந்த திரள் கூட்டத்தை இந்த கப்பல்ல அவர் கூட்டு போறாரா வெளியே? எத்தனை பேருக்கு விளங்குது விஷயம்? விளங்கல. காற்று கடல் அதற்கு ஒண்ணு அமைதி ஆயிடுச்சு. இவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் நினைப்பாங்களா? இல்ல மாந்திரியக்காரரா இருப்பாரு இவரு. இல்ல இத அதற்ற அளவுக்கு இவர் ஏதாவது ஒரு சக்தி படைத்தவரா இருப்பாங்க. ஆண்டவர் அதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 40வது வசனத்துல அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அவர் விளக்குறாரு, தம்பி நான் யார் என்பதையும் நீங்க உணர்ந்துக்கோங்க. உங்க விசுவாசத்தை பயம் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கொண்டு நீங்க விசுவாசித்தீங்களே, இது எழும்பி வந்தா படகு அமிழ்ந்து போயிடும். அது உங்க விசுவாசம் தானே? உண்மையிலே காற்று கடலும் கொண்டு எந்த கப்பலா இருந்தாலும் காலிதான். அதை நீ விசுவாசிக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இதை நீ பார்த்து பார்த்து கடல் கொந்தளிப்பு அதெல்லாம் பார்த்து பார்த்து உன் மேல உன் விசுவாசம் எதுல இருக்குது? இந்த தண்ணி வந்தா கப்பல் போயிடும். இப்ப ஆண்டவர் 2 ஆங்கிள் இந்த வசனத்தை கொடுத்தும் அவர்கள் கடைசி வசனத்துல
அவர்கள் மிகவும் பயந்து வேதம். இப்ப நம்மள நீங்க எந்த ஆங்கிள் உங்க விசுவாசத்தை வச்சிருக்கிறீங்களோ அந்த ஆங்கிளை இப்போ ஆண்டவர் நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணி பாருங்க, அதை பிரித்து பாருங்கிறார் உங்க விசுவாசத்தை. அங்கேயும் பயந்தீங்க, இப்ப என்கிட்டயும் பயப்படுறீங்க. அங்க பயந்ததை நிறுத்தினது யாரு? நான் தான். இத உங்க கண்ணால பாக்குறீங்க. இப்ப நான் யாரோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லதான். உங்களை முன் வசனத்துல அற்ப விசுவாசியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த அற்ப விசுவாசியினுடைய அர்த்தம் என்னன்னா, எதுலையாவது ஒன்றை நிலைத்திருக்கிறாங்க, அதையும் கண்டு பயப்படுற, என்னையும் கண்டு பயப்படுற. அப்படி எங்கதான் நீ பயப்படாம இருக்க? அப்போ உலகத்துல வாழ்கிற உன்னுடைய வாழ்வு நீ இருக்கிற இடத்துல உன்னை கேவலப்படுத்துவான். காற்று அடிக்கிறது போல, கடல் கொந்தளிக்கிறது போல உன் கூட வேலை செய்யறவனே தான் உனக்கு குழி தோண்ட முடியும். பக்கத்து கம்பெனிக்காரன் உனக்கு குழி தோண்ட முடியாது. ஏன்னா அவன் ரெஜிஸ்டர் நம்பர் இங்க இல்ல. உனக்கு அடுத்து உன்னுடைய சபார்டினேட் அவன் தான் உனக்கு குழி தோண்ட முடியும் ஈஸியா. அப்ப நீ எங்க இருக்கிறியோ பிசாசின் தந்திரம் உனக்குள்ள இருந்து உனக்கு கிரியை செய்யும். இப்ப நீ என்ன எப்படி பார்க்கணும்? பயத்தினாலே என்ன பார்க்காத. உன் அற்ப விசுவாசத்தை அவன் என்ன எல்லாம் பண்ணிடுவாங்கிறதையும் தூக்கி போட்டுரு, என்ன கண்டு பயப்படுற பயத்தையும் தூக்கி போட்டு. ரெண்டு விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் என்ன அடிச்சு வராது, இதை காப்பாற்ற மாட்டாரா? இல்ல இந்த காற்றும் கடலும் எனக்கு வியாதி வந்திருக்குது, எனக்கு பிரச்சனை வந்திருக்குது, இது என்ன காலி பண்ணிடுமா? ரெண்டுமே தேவையில்லை. கிறிஸ்துனுடைய தெளிவை தான் விசுவாசம் என்கிறார். அற்ப விசுவாசின்னு ஏன் முதலே சொல்லிட்டாருன்னா, காற்று கடலுக்கு நீ பயந்த ஆளு அதை நிறுத்தின என்ன பார்த்து நீ என்ன பயப்பட? அப்ப என்ன நீ இன்னும் விசுவாசிக்கல? என் கூட இருந்த இன்னும் நீ விசுவாசிக்கல. திருச்சபைக்கு வரோம், இன்னும் நம்ம ஆண்டவரை சரியா விசுவாசிக்கல. சோ இத தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா அடுத்தத அப்படி நம்ம பயப்படுகிற பயத்தை நம்ம எடுத்து போட்டுட்டு நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்னைக்கு என்ன யோசனை கொடுத்தாரோ அதுல போய்கிட்டே இருக்கு. எந்த வெற்றியை நோக்குனீங்களோ நேத்திக்கு, இன்னைக்கு அது நடக்கும்ங்கிற போன வெற்றி நாளைக்கு அது உங்க கையில வந்து நீங்க அதை தேட வேண்டாம். ஒன்னே ஒண்ணு, அற்ப அந்த விசுவாசத்தை தூக்கி போட்டுட்டு ஸ்டாண்டர்டான ஒரு விசுவாசத்துக்குள்ள இன்னையில இருந்து உங்க வாழ்வை ஸ்டடி பண்ண பாருங்க. அந்த மெஷர் வளரும். அல்லேலூயா. சோ தேவன் சொன்ன அற்ப விசுவாசி என்பது ஒன்னும் பயம் காற்று கடலுக்கா என்ன விசுவாசி. அதே பயத்தை என்ன பார்த்து நீ பயந்தனா இன்னொருத்தர் வேற யாரும் வர முடியாது. இன்னைக்கு எடுத்த சங்கீதம் தேவன் அவரே தான், அவர் ஒருவரே தான் சங்கீதம் சொல்லிச்சு. அப்படித்தானே? அவர் மகத்துவம் உள்ளவர் சொல்லிடுச்சு இன்னைக்கு சங்கீதம், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதம். சோ ஜீசஸையே நமக்கு இது நடக்குமா நடக்காதுன்னு ஒரு செகண்ட் நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா அது பயத்தை கொண்டு வந்துடும். அங்க காற்றும் கடலுக்கும் பயந்து நீங்க அவிசுவாசத்துல பயத்துக்குள் நம்ம கடந்து செல்கிறோம். விசுவாச வேலை அதுதான் நம்மள டைலமா திங்கிங்ல கொண்டு போயிடும். ஒன்னுலையும் ஸ்திரமா நிக்க வைக்காது. சோ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்பட வேண்டாம் என்பது கிடையாது. எதற்குமே நீங்க பயப்பட வேண்டாம். காற்றுக்கு பயந்தாங்க, இப்ப பயப்பட வேண்டாங்க. எனக்கு பயந்தீங்க, நீங்க பயப்பட வேண்டாங்க. ரெண்டுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். உங்க நம்பிக்கை தேவன் மேல் மாத்திரம் இருந்தா போதும். எதிர வருகிறது எந்த வார்த்தைகளா இருந்தாலும், மற்றவருடைய வார்த்தைகளோ செயல்பாடுகளோ உங்களை தொடவும் முடியாது, தொடரவும் முடியாது. ஜீசஸ் அப்புறம் அவங்களை அக்கறைக்கு கொண்டு போய் பத்திரமா சேர்த்தாரா? சேர்த்துட்டார். இப்போ பயந்த ஜீசஸ் இப்ப எப்படி பாக்குறாங்க? எங்களை கொண்டு போய் அவரால் சேர்க்க முடியும் என்பதை பார்க்க ஆரம்பித்தார்கள் விசுவாசி. அது வரைக்கும் அவங்க அப்போஸ்தலர் கிடையாது. அது வரைக்கும் அவங்க பியூர் சீஷர்கள் கிடையாது. அவங்க அந்த விசுவாசத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனுடைய பரிபூர்ண சீஷர்களாக மாறுகிறார். தேவ ஜனமே, உங்களை பெர்ஃபெக்ட் சீஷராக மாற்றுவதற்கு கர்த்தர் அநேக காரியங்களை அனுமதிப்பார். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க வாழ்க்கையில குறைவோ கஷ்டமோ எது வந்ததோ அதுல நீங்க மீட்டெடுக்க படுகிற பொழுதுதான் பகிரங்கமான விசுவாசத்துல நீங்க வருவீங்க. சோ குறைகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அது அமைதல் ஆயிடும். சாதாரண அமைதல் அல்ல, அது மிகுந்த அமைதலாக பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, எங்க போய் சேர்க்கணுமோ நீங்க சேர்க்கப்படுவீங்க. அல்லேலூயா.
கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில கனம் பண்ணுவாராக. ஆமென்.